பழைய காலத்தில் வேன்மர நாடு என்ற அமைதியான நாடு இருந்தது. அந்த நாட்டின் மன்னன் தர்மவேந்தன் நியாயத்தில் வல்லவர், அன்பில் பெருந்தலைவர். அவரது மகன் அருள்மரன் வீரத்தில் பிரபலமானவன். ஆனால் அவன் மனதில் ஒரு தவறான எண்ணம் இருந்தது. அன்பு பலவீனம், வலிமையே சக்தி. இதை கவனித்த தர்மவேந்தன் அவன் மக்களை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். ஒரு நாள் அவர் மகனிடம், "நீ சில நாட்கள் தனியாக பயணம் செய்து மக்களின் வாழ்க்கையை அறிய வேண்டும்" என்றார். அருள்மரன் எளிய உடை அணிந்து பயணத்திற்கு புறப்பட்டான். முதல் கிராமத்தில் ஒரு முதியவர் தண்ணீர் பானையை விழித்துவிட்டார். அவர் சோர்ந்து அழுதார். அருள்மரன் பானையை எடுத்து தண்ணீர் நிரப்பி அவருடைய வீட்டிற்கு கொண்டு சென்றான். முதியவர் கைகளை உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார். அருள்மரனின் மனத்தில் ஒரு நெகிழ்ச்சி. அடுத்த கிராமத்தில் ஒரு தாய் பசியால் மயங்கி கிடந்தாள். அவள் குழந்தைகள் அழுதனர். அருள்மரன் உணவு வாங்கி அவர்களுக்கு கொடுத்தான். அந்த நன்றி பார்வை அவன் மனதை ஆழமாகத் தொட்டது. மூன்றாம் நாளில் காடில் நடந்து கொண்டிருந்தான். ஒரு நாய் காயமடைந்து வலியுடன் கிடந்தது. அவன் அருகே சென்று துணியால் காயத்தை கட்டி அதற்கு நீரும் உணவும் அளித்தான். நாய் மெதுவாக வால் அசைத்தது. அருள்மரனின் இதயம் முழுவதும் கருணையால் நிரம்பியது. அந்த நேரத்தில் அவனுக்கு தெரிந்தது, பலவீனரை காப்பதுதான் உண்மையான வலிமை. அதிகாலை தர்மவேந்தன் அங்கே வந்தார். அருள்மரன் ஆச்சரியப்பட்டான். "அப்பா, நீங்கள்?" "ஆம் மகனே, உன் செயல்களை எல்லாம் காண வந்தேன்" என்றார் மன்னன். அருள்மரன் தலையணங்கி கூறினான், "அன்புதான் உண்மையான சக்தி என்பதை இப்போது புரிந்து கொண்டேன்." மன்னன் மகிழ்ச்சியடைந்தார். "அன்போடு ஆட்சி செய்தால்தான் மக்கள் உன்னை உண்மையான தலைவராக காண்பார்கள்" என்றார். அன்று முதல் அருள்மரன் மக்கள் துயரத்தை உணர்ந்து அன்புடன் ஆட்சி செய்யத் தொடங்கினான். சில காலத்தில் மக்கள் அவரை அன்பின் இளவரசன் என்று அழைத்தனர். நெறி: அன்பு பலவீனம் அல்ல, அன்போடு இணைந்த வலிமையே உண்மையான வீரத்தன்மை.